பகுதியில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இது பற்றின கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களான கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளி மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வந்தனர். இதனிடையே கூடுதலாக நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்த பொழுது அதன் மீது சந்தேகம் அடைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வடமாநில இளைஞர்கள் விற்பனை செய்த பஞ்சு மிட்டாயை பரிசோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட நிறமேற்றப்பட்ட அந்த ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் ரோடாமின் பி என்ற நச்சுப் பொருட்கள் கலந்ததை உறுதி செய்யப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வடமாநில இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்வதற்கு தரச்சான்று பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும் எனவும் அதுவரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய விரும்புபவர்கள் விரைவாக அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அணுகி தரச்சான்று பெற்ற பிறகே பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் மீறி விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது ஒரு உத்தரவானதை பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை கடற்கரை சாலையில் தொடர்ச்சியாக இந்த பஞ்சு மிட்டாயானது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எனவே தடை செய்யப்பட்டுள்ள இந்த நச்சுப் பொருட்கள் கலந்து கூடுதலாக மெருகேற்றி பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்வதை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.